பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் மோசே எவ்வாறு தேவனுடைய மகிமையை கண்டார் என்று நாம் பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதர். மோசே பிறந்தபோது பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யும்படியான அறிக்கை வந்தது. மோசேயின் தாயார் மோசேயை 3 மாதமாக ஒளித்து வைத்து வளர்த்து வந்தார். 3 மாதத்திற்கு மேல் அந்த குழந்தையை பாதுகாக்க முடியாமல் அவங்க அம்மா நாணல் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுறாங்க. பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தையை கண்டெடுத்து தன்னுடைய மகனாக அவரை அரண்மனையிலே வளர்க்கிறார். மோசே பெரியவனாகும்போது எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கிறத பார்த்து சண்டையிட்டு முடிவில் அந்த எகிப்தியன் இறந்து போயிடுறான். அதன் காரணமாக அவர் எகிப்தை விட்டு தப்பியோடி மீதியான் தேசத்துக்கு வர்றார். அந்த தேசத்தில் சிஃபோரால் அப்படிங்கிற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு நாள் தேவன் முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலையாக மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். எகிப்தியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்று தேவன் அழைக்கிறார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இந்த மோசே எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். 3ஆம் வசனத்திலே மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எகிப்திலிருந்து கிளம்பின அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போது ஸ்திரீகளும் கிட்டத்தட்ட 6 லட்சமோ அதற்கு அதிகமோ இருந்திருக்கலாம். அவங்களோட குழந்தைங்க அதுக்கு அதிகமாகவே இருந்திருக்கலாம். ஒரு 10 லட்சத்துக்கு மேலவே இருந்திருக்கலாம். அப்போது இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி செல்வது அப்படிங்கிறது ஒரு கடினமான காரியம். அதுவும் அவர் ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்கள வழி நடத்தியிருக்கிறார். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்ததுனால தான் இந்த ஜனங்களை வழிநடத்த அவரால் முடிந்தது. மிகுந்த பொறுமை உள்ளவராகவும் அவர் இருந்தார். ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எவ்வளவோ முறுமுறுத்தாங்க. அதையெல்லாம் சகிக்கிற ஒரு சகிப்புத்தன்மை அவரிடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவர் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மை உள்ளவராக நடந்து கொண்டார். பொதுவாக ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க அல்லது சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. ஆனால் மோசேக்கு அந்த காலத்திலேயே ஆண்டவர் முகமுகமாக பேசினாங்க. 8வது வசனத்தை வாசிக்கும்போது நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். மோசேயை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாத அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தாங்க ஆண்டவர். மீரியாம் அப்படிங்கிறவ மோசேக்கு விரோதமாக பேசி குஷ்டரோகம் அவளை பிடித்தது. மோசே தேவன் மீது மிகுந்த விசுவாசம் உள்ளவராக அவர் இருந்தார். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலையும் அவர் செய்தார். கொஞ்சம் கூட அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மறுக்கல. அவர் ஒரு கோல் எடுத்து கீழே போட சொல்லும்போது அந்த கோல் சர்ப்பமாக மாறுது. ஆண்டவர் சொன்ன உடனே போடுறாங்க, அது சர்ப்பமாக மாறிட்டு 2வது ஆண்டவர் சொல்கிறாங்க அந்த சர்ப்பத்தோட வாலை பிடிங்காங்க. வாலை பிடிக்கணுன்னா அது எவ்வளோ ஒரு சிரமமான காரியம். கொஞ்சம் யோசிக்க தோணும். நார்மலாக உள்ள மனிதர்களுக்கு டக்குன்னு ஒரு பாம்போட வாலை பிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பயமாக இருக்கும். ஆனால் மோசே ஆண்டவர் சொன்ன உடனே போய் அந்த சர்ப்பத்தோட வாலை பிடிச்சார்.
ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போகும்போது செங்கடல் அவங்களுக்கு தடையாக நின்றது. மோசே ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கும்போது கோலை ஓங்கி நீ செங்கடலை பிளந்து விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு உடனே அதன்படி விசுவாசத்தோடு செய்கிறாங்க. செங்கடல் 2 பிரியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் தரை வழியாக நடந்து போகிறாங்க. இப்படி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை அப்படியே கேட்டு அதன்படி சரியாக விசுவாசத்தோடு செய்கிற ஒரு தேவ மனிதர். அவருக்குள்ள மிகுந்த சகிப்புத்தன்மை இருந்தது. ஜனங்கள் எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் அதை பொறுமையாக சகித்து கொள்ளக்கூடிய தன்மை அவருக்குள்ள இருந்தது. மோசே 10 கட்டளைகள் பெற போயிருக்கும்போது இந்த ஜனங்கள்லாம் பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செய்து அந்த கன்றுக்குட்டி தான் அவங்கள எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துச்சு, அந்த கன்றுக்குட்டி தான் இவங்கள பாதுகாத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டியை வழிபடுறாங்க. தேவன் ஜனங்கள் மீது கோவப்பட்டு இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு வரும்போது மோசே பரிந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக அந்த இடத்துல அவர் நிற்கிறார். ஜனங்கள் செய்த தவற அவர் சகித்து கொண்டு ஆண்டவரிடம் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். மோசே தேவன் மீது மிகுந்த அன்புள்ளவர். அது மட்டுமல்லாமல் தேவன் மீது மிகுந்த வாஞ்சை உள்ளவராகவும் அவர் இருந்தார். அந்த காலத்தில் எகிப்து நாடு தான் வல்லரசு நாடு. அந்த நாட்டில் இல்லாத செல்வங்களோ பொக்கிஷங்களோ கிடையாது. அவ்வளோ செல்வங்கள் அவ்வளோ பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு பதவி வகிக்கிறத அவர் விட்டு அந்த பதவியை துறந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேவ ஜனங்களோடு அவர் அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். எகிப்தில் வாழ்ந்திருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷமாக தான் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அவர் தேவ சித்தத்தின்படி செய்ய அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. இந்த அடிமைகளோடு எதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் மோசே அப்படி நினைக்கல. இந்த ஜனங்கள் தேவனோட ஜனங்கள், இவங்களை மீட்டெடுக்கிறது தேவனோட திட்டம் என்பதை அறிந்து தேவனோட சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களோடு பாட அனுபவிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். மோசேயை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அழைத்தவுடன் ஆண்டவர் யாரை கூட அனுப்புவேன் அப்படின்னு கூட அறிவிக்காமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் கொடுத்த ஒரு 2 வார்த்தைகளை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அதாவது ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு 2 வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த 2 வார்த்தைக்கும் அவர் அப்படியே கீழ்ப்படைந்து உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும்போது தேவனுடைய மகிமையை குறித்த காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மோசே அதரிசனமான அந்த தேவனை தரிசிக்க இந்த பூமிக்குரிய சிற்றின்பங்களை எல்லாம் அவர் தள்ளி வைத்தார். சபையின் முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் கல்லெறியப்படுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு அவர் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவர் காண்கிறார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில் போடப்படும்போது அந்த அக்கினி சூளைக்குள் அவர்கள் அதரிசனமான அந்த தேவனை அவங்க தரிசித்தாங்க. எனவே நாமும் கூட தேவனுடைய சித்தத்தின்படி
சந்தோஷமாக பாட அனுபவிப்போம். ஏனெனில் அந்த பாடுகள் அதரிசனமான அந்த தேவனை நாம் தரிசிக்கும்படி இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாகும். எனவே நாம் மோசேயை போன்று தேவன் மீது மிகுந்த அன்புள்ளவர்களாகவும் வாஞ்சை உள்ளவர்களாகவும் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகவும் இருத்தல் அவசியம். காட் பிளஸ் யூ. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.